எல்லாரும் அவங்க அப்பாவை பற்றி சொன்னாங்க. கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன, எங்கள் அப்பா நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்கள் கூட இருக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அவர் ஒரு தியேட்டர் ஆப்ரேட்டர். ஊராக போய் வேறு ஊரில் ஆப்ரேட்டர் வேலை பார்த்தாரு. எங்கள் அப்பா எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததில்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதில்லை, வீட்டு செலவுகளுக்கு காசு கொடுத்ததில்லை, ஒரு திருவிழாவுக்கு கூட்டி போனதில்லை, ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூட்டி போனதில்லை, ஒரு கல்யாணத்துக்கு எங்கள் கூட வந்ததில்லை, எங்களை ஸ்கூலுக்கு கூட்டி போகலை. எங்களோட எந்த விதமான சந்தோஷங்களையும் எங்கள் அப்பா கலந்துக்கல. எப்போது வருவார், தீபாவளி, பொங்கல், அப்போது நாங்கள் சில சமயம் எதிர்பார்ப்போம். சட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். நிறைய நேரம் எடுத்துகிட்டு வர முடியாது, எடுத்துகிட்டு வந்ததில்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும். எனக்கு 2 தங்கச்சிங்க. எனக்கு எங்கள் தங்கச்சிங்களுக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். என்னமோ எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்கு எல்லாமே செய்கிறதுக்கான மனசும் ஆசைகளும் இருந்தும் அவரால் செய்ய முடியாத சூழலை தான் இந்த சமூகம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஏன்னா அவர் பெருசாக படிக்கிற காலங்களில் சாதாரணமாக ஜாலியாக தெரிஞ்சிட்டாரு. ஸோ வேலை தேடி போகும்போது ஒரு பெரிய வேலைகளில் நாட்டம் இல்லை. அதனால் சினிமாவில் போய் அந்த ஆப்ரேட்டர் வேலை அவருக்கு பிடிச்சி போச்சு. அந்த ஆப்ரேட்டர் வேலையை பார்த்தாரு. அந்த அப்போலாம் ஆப்ரேட்டர் வேலை சம்பளம் 300 இல்லை 400 அவ்வளோதான் இருக்கும். அதை வச்சு அவர் அந்த ஊரில் எங்கே வேலை பார்க்குறாரோ அந்த ஊரில் தங்கிக்கிட்டு அவர் சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்கும். இதில் எங்களுக்கு அவர் எங்கேருந்து செலவழிப்பார். ஸோ செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லா அப்பாக்களும் தன் குழந்தைகளுக்கு சிறந்த ரோல் மாடலாக எல்லாமே செஞ்சு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி தன் மக்கள் நிச்சய அளவுக்கு சிறந்த அப்பாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா அப்பாவுக்கும் கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி தான் எங்கள் அப்பா. ஆனால் அவர் கெட்டவர் இல்லை. ஆனால் அவர் பிள்ளைங்களை வெறுத்தவர் இல்லை. மனைவி குழந்தைகளை ரொம்ப அன்பாக பார்ப்பார். அவரால் செய்ய முடியாது, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் எங்கள் அப்பாவை நேசித்தோம், எங்கள் அப்பாவும் எங்களை நேசித்தார். எனக்கு சிறு வயதுலாம் அவர் மேலே கோபம் இருக்கும். என்ன அப்பா நமக்கு ஒன்று கூட செய்ய மாட்டேன்றாரு, அம்மா தானே எல்லா கஷ்டமும் படுறாங்க, அம்மா தானே நமக்காக உருவாக்குனாங்க, நம்மளை உருவாக்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அம்மா தானே ஊரெல்லாம் கடன் வாங்கி நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அம்மா தான் ராப்பகலாக கஷ்டப்படுறாங்க, அம்மா தான் பெரியவங்க, அப்பா சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில. ஆனால் எங்கள் அப்பாவோட அந்த இயலாமையையும் அந்த வெறுமையையும் அந்த ஆசைகளை கட்டி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை காட்ட முடியாமல் அந்த தவிப்பையும் குழந்தைங்க மேலே அவரோட உண்மையான அன்பையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு அப்பாவாக ஆக வேண்டியிருந்துச்சு. நான் ஒரு அப்பாவாகி என் குழந்தைங்களுக்கு நான் தேடும்போது எனக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் எங்கள் அப்பா யாருன்றத எனக்கு சொன்னிச்சு. அவரோட சூழல், அவங்க அப்பா அம்மா, எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா, எங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அப்பாவை பெற்று போட்டு எங்கள் அப்பா தான் இறந்துட்டாங்க. ஸோ அப்பா அம்மா இல்லை. எங்கள் அப்பாவை வளர்த்ததெல்லாம் எங்கள் அம்மாச்சி, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா. தாய் தந்தை இல்லைன்றதுக்காக எங்கள் அப்பாவை ரொம்ப செல்லமாக எது கேட்டாலும் கொடுத்து எது கேட்டாலும் செஞ்சு தட்டி வளர்க்காம, அடித்து வளர்க்காம, கண்டித்து வளர்க்காம, தாய் தந்தை இல்லாத பிள்ளை ஏங்கி போயிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மாச்சி ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. செல்லமாக வளர்த்தோட இல்லாமல் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கட்டி வச்சாங்க. எங்கள் அம்மா பார்த்த பங்கை எங்கள் அம்மாச்சி பார்த்ததை எங்கள் அம்மா பார்த்தாங்க. அவங்களும் செல்லமாக வச்சுருந்தாங்க தன்னோட கணவனை. ஆனால் ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கள் அப்பாவை பார்க்குற பார்வை எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராத்திரி ஆச்சுன்னா
தன் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னு நம்ம ஓடுற ஓட்டம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த பணத்தை சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கா? கிடைக்கல. நிறைய அப்பாக்கள் ஏமாற்றத்தோடு தான் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் தன் குழந்தைங்களுக்கு செய்ய முடியல, மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலன்றப்போ வெறும் ஆளாக நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம், அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லா ஆண்களுக்கும் வரக்கூடாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா எங்கள் அப்பாவை அதுக்கப்புறம் நேசிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவோட ஈராமை என்கிட்ட காமிச்சதில்லை, எங்கள் அப்பாவோட மனசில் உள்ள பாரங்களை என்கிட்ட காமிச்சதில்லை, எங்கள் அப்பாவோட இயக்கத்தை என்கிட்ட காமிச்சதில்லை. மாற அன்பு நிறைய காமிச்சிருக்காரு. இன்னும் எங்கள் மேலே அன்பாக இருக்காரு. இப்போவும் நாங்கள் எங்கள் அப்பாவை பாதுகாக்கிறோம், எங்கள் அப்பாவை மதிக்கிறோம், எங்கள் அப்பாவோட வார்த்தைகளை மதிக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த விஷயத்தையும் கோவப்படாத, எந்த விஷயத்துக்கும் உன்னால் முடிஞ்சதுன்னா கூட நில்லு, முடியலைன்னா வருத்தப்படாத, தள்ளி நின்று சந்தோஷமாக இருப்பாடு. வருத்தப்படாமல் நம்மளால் முடியலேன்னு நினச்சி ஏங்கிடாத, உன்னால் என்ன முடியுமோ அதான் முடியும். முடிஞ்ச விஷயங்களை செஞ்சு சந்தோஷப்படு, முடியாத விஷயங்களுக்காக ஏங்கி நிற்காத. இந்த சமூகம் பலவிதமான முகங்களை கொண்டது. இந்த பலவிதமான முகத்தில் எல்லா முகமுமா நம்ம இருக்க முடியாது. நம்ம ஏதோ ஒரு முகம்தான், அந்த ஒரு முகத்தை உண்மையாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் அவர் இருந்தார். எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அத்தைக்கு, எங்கள் தங்கச்சிங்களுக்கு, எங்கள் அத்தை பசங்களுக்கு, ஊரில் இருக்க அத்தனை பேத்துக்குமே பாண்டியன் அப்படின்னா அது ஒரு மரியாதை. பாண்டியன்னு அன்பாவும் பாசமாகவும் கூப்பிடுவாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அவர் யாரையுமே வெறுத்ததில்லை, எல்லார்ட்டையும் அன்பாக பழகுவார். தன்னால் முடிஞ்ச வேலைகளை எல்லார் வீட்லேயும் போய் செய்வார். அவர் கூட நின்று பார்ப்பார். நிறைய விசேஷங்களுக்கு கூப்பிடாமலே போய் உட்காந்துருவார். கோபப்பட மாட்டார் யார்கிட்டையும், மனிதனாக இருப்பார். தன்கிட்ட இல்லையேன்னு கவலைப்பட்டதும் கிடையாது, தனக்கு வேணும்னு கோவப்பட்டதும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு அப்பா என்னோட அப்பா. நான் எடுத்த தவமாயத்தவங்க வந்து வேற கதை. எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க எங்கள் அப்பாவோட கஷ்டப்பட்டாங்கன்னு. நான் இன்னொரு அப்பாக்களோட கதையை தான் எடுத்தேன். என் அப்பாவோட கதையை நான் எடுக்க முடியல, ஏன்னா அதில் நிறைய சோகம் இருக்குது, இன்னும் நிறையா ஆழமான ஒரு பார்வை இருக்குது. ஸோ என்னோட அப்பா மாதிரி உங்களோட அப்பா, உங்கள் யாரோட அப்பாவோ அப்படி இருக்கலாம். அதனால் அப்பா மேலே கோவப்படாதீங்க. அப்பான்றவங்க ஒரு அற்புதமான ஸ்தானம். அவர் தான், அவரோட இரவல் தான் நம்ம, அவர் கொடுத்த பிச்சை தான் நம்ம உயிர். அந்த ஒரு காரணத்துக்காக அப்பாவை கடைசி வரை மதிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அப்பாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நான் எங்கள் அப்பாவை புரியறதுக்கு 45 வயசு ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுபோல் உங்கள் அப்பாவையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா தேடி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். எந்த அப்பாக்களும் தன் மனைவிக்கோ தன் குழந்தைகளுக்கோ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை, ஆனால் செய்ய முடியறதில்லை. செய்ய முடியலன்றதுக்காக ஒருத்தர் வெறுத்துறதா? கோடி கோடியாக சேர்த்து வைக்கல, சொத்துக்கள் சேர்த்து வைக்கல, பெரிய பேக்ரவுண்ட் ரெடி பண்ணி கொடுக்கல, பெரிய லெவலில் நம்ம படிக்க வச்சிடல. ஆனாலும் என் அப்பா தான். இன்னைக்கு நான் இருக்கிறது, வாழ்றது, போராடுறது, தங்கச்சிங்களை வச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா தானே காரணம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா நான் யார்? ஸோ அந்த அப்பாவை செய்தால்தான் அப்பா, சேர்த்து வைத்தால்தான் அப்பா அப்படின்ற நிலையை மாற்றி எதுவாக இருந்தாலும் அப்பா அப்படின்னு நினைக்கணும். நான் எங்கள் அப்பாவை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறது கௌரவம், எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறது நம்பிக்கை, எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறது ஒரு பக்கபலம். ஸோ அப்பா ஒரு மந்திரச்சு, அந்த மந்திரத்தை எல்லாராலையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அவங்க பிள்ளைங்களை தவிர. ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு படைப்பாக தான் சமுத்திரக்கனியோட அப்பா திரைப்படம் வரும்னு நான் நம்புகிறேன்.
எப்படி இருந்தாலும் அந்த அப்பாவை எனக்கும் பிடிக்க போகுது. நன்றி.